ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் நரகத்தில் தள்ளிவிடும், ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர் செயலுக்கு முன்பாக வருவதை பார்த்துக் கொள்ளலாம் என்றும், வரும்பொழுது அவைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்ற வாழ்க்கை முறைதான். நீ எத்தானை கோடி வைத்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா, நீ எப்போ நீங்க கான்சியஸா உங்க லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க முதிர்ச்சி அடைய அடைய அதனோட பலன் லாபத்தை முழுக்க முழுக்க நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கைலாச நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம், ஜெயந்தி பிரம்மோத்சவம் முதல் நாள் உற்சவம். இன்று காலை துவஜாரோகணம் நிகழ்ந்தது. பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கும் தெய்வங்கள் அனைவரையும் பரமசிவ பரம்பொருளிலிருந்து அவருடைய அங்க தேவதை, ஆவரண தேவதை மற்றும் எல்லா தெய்வங்களையும் உயிர்களையும் இந்த உற்சவத்தை கொண்டாடுவதற்காக அழைத்து அவர்களை வழிபட்டு இந்த கைலாச நித்யானந்த மகோத்சவம், நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம், நித்யானந்தோத்சவம், இந்த பிரம்மோத்சவம் மிக விமரிசையாக துவங்கியது. கடந்த 3 நாட்கள் பூர்வாங்க பூஜைகள் நிகழ்ந்தன. இன்று பிரம்மோத்சவத்தின் முதல் நாள். சத்சங்கம் கதவை திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் 4வது நாள். இணையத்தாலும் இதயத்தாலும் உலகம் முழுவதிலும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து இந்த சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் இன்றைய செய்தி நேரடியாக மகா கைலாசத்திலிருந்து ஆழ்ந்து கேளுங்கள். அகமே மூலம் அனைத்திற்கும். அகமே மூலம். இகம் அகத்தின் நீட்சிமை. இகம் அகத்தின் நீட்சிமை. பரம் அகத்தின் மாட்சிமை. ஆழ்ந்து கேளுங்கள். அகமே மூலம்.
அகத்தின் நீட்சிமையே ஈகம். அகத்துல என்னவா நீங்க கான்ஷியஸா உங்களை உருவாக்கி வைக்கிறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான், மேனிஃபெஸ்டேஷன் தான் ஈகம். மீண்டும் சொல்லுகின்றேன், இது பரமசத்தியம். நீங்கள் எத்துணை கேள்விகள் கேட்டாலும், அது கேள்விகள்ல பலவிதம் இருக்கு. சந்தேகம், எதிர்ப்பு, எதிர்வினை. நீங்க எந்த நிலையிலே கேள்விகள் கேட்டாலும் பரமசத்தியங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. சற்று ஆழ்ந்து சாட்சியை சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், சற்றே ஆழ்ந்து சாட்சியை சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், உங்களுக்குள் என்னவெல்லாம் நிகழ்கின்றது என்பதை சற்றே observing the observer, witnessing the witness, being conscious of consciousness, இதை செய்ய துவங்கினீர்களானால், சாட்சியாக இருக்க துவங்கினீர்களானால், இந்த சத்தியம் முழுமையாக உங்களுக்கு புரியும். Inner world is the source, outer world is an echo. ஈகமே அகமே மூலம், அகத்தின் நீட்சிமையே ஈகம். ஈகம் அகத்தின் நீட்சிமை. உங்களுடைய அகம் எவ்வாறு இருக்கிறதோ, கான்ஷியஸா எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதோட மேனிஃபெஸ்டேஷன் தான் ஈகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாருக்கும் வர்ற கேள்வி, அப்போ இந்த மாதிரி உடல் நலம் இல்லாம, செல்வம் இல்லாம, தரித்திரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கிற இந்த மாதிரி தொடர்ந்த தொந்தரவுகள் இருக்கு, இந்த மாதிரி உறவுகளோட இந்த மாதிரி வாழ்க்கையை தானா சாமி நான் அகத்துல கட்டமைச்சு வச்சிருக்கேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல நீங்க அகத்துல எடுக்கிற முடிவுகள் கான்ஷியஸா எடுக்கப்படுறதில்லை. ஐயா, உங்க மொத்த சொத்தையும் யாரோ ஒரு வேலைக்காரன்ற ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு, வேலி ஒழுங்கா போடல, விளைஞ்ச பொருள் எல்லாம் ஒழுங்கா அக்கௌண்ட்ஸ்ல வரலன்னா எப்படி வரும்? ஏன்னா நீங்க பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையே அன்கான்ஷியஸ்னஸுக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்க. உங்களுடைய இன்னர் மெக்கானிசம், அகத்தை, உங்களுடைய இன்னர் டயலாகு, எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இதை எல்லாத்தையும் அன்கான்ஷியஸ்னஸுக்கு பிரான்சைஸ் பண்ணி விட்டீங்க. இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர்ன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 வார்த்தையுமே புரிஞ்சுக்கோங்க. இன்னர் டயலாக்னா தொடர்ந்து உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற வார்த்தைகள், உங்களுக்குள்ளே நீங்க நடத்திக்கிற உரையாடல்கள். 2 நபர் இல்லாமல் நீங்களே உங்களோடு நிகழ்த்தி கொள்ளுகிற உரையாடல் தான் இன்னர் டயலாக். அடுத்து எமோஷனல் பேஸ்லைன். செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா உங்களை எங்க நீங்க பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன எமோஷன்ல
உங்களை நீங்க பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. எமோஷனல் பேஸ்லைன். எனர்ஜெட்டிக் போஸ்டர். எனர்ஜெட்டிக் போஸ்டர்னா என்னன்னா, எப்படி நீங்க லைஃப் அப்ரோச் பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த ரவுடிகள், கிரிமினல்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னர் டயலாக்ல அவங்க செய்ய போற ஒரு செயலை பற்றி யோசிப்பாங்க. உள்ள உரையாடல் நிகழ்த்துவாங்க. அதோட லாப நஷ்டம் இதெல்லாம் நிகழ்த்துவாங்க. ஆனா அவங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் வெறி, கோபம், வயலன்ஸ் அதுல இருக்கும். அப்ப எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்ன ஆகும்னா, வெற்றா அவனை, வர்றது வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம்டா. அதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர். அந்த ஃபைனலா கான்ஷியஸா லைஃப் அப்ரோச் பண்ற டெசிஷன் எடுக்கிறீங்க இல்லையா, அதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா, இது தப்பான எனர்ஜெட்டிக் போஸ்டர். ஏன் அது தப்பான எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேன்னா, வெட்டிடுவீங்க. அதுக்கு மேல சிறை, வழக்கு, அதனால வர்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. முதல்ல மனசு என்ன சொல்லும், வெட்ரா, வரத பார்த்துக்கலாம்டா. ஆனா வெட்டின பிறகு ஹேண்டில் பண்ண முடியாது, வர்றதை பார்க்க முடியாது. ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்கள் வாழ்க்கையை நரகத்தில் தள்ளும். அதாவது செயலுக்கு முன்பாக வருவதை பார்த்து கொள்ளலாம் என்றும், வரும்பொழுது அவைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்ற வாழ்க்கை முறைதான் நரகம். அதாங்க நரகம், வேற ஒண்ணுமே இல்லை. ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் நரகத்தில் தள்ளிவிடும். ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர் சொர்க்கத்தில் வாழ வைக்கும். ஆழ்ந்து கேளுங்கள். ராங்கான எனர்ஜெட்டிக் போஸ்டர் நரகத்தில் தள்ளும். ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர் ஸ்வர்க்கத்தில் வாழ வைக்கும். ரைட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டருக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்னன்னா, பரமசாந்தம். பரமசிவ பரம்பொருள் எப்படி எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டு எதனாலும் கலங்காத, எதிலுமே சிக்காத, எதிலுமே நேரடியாக இயங்காத, தன்னுடைய சாநித்தியத்தால் மட்டுமே அனைத்தையும் நிகழ்த்துகிறாரோ, அதுதான் என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா. என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா நான் கான்ஷியஸா டிசைட் பண்ணியிருக்கேன். எனர்ஜெட்டிக் போஸ்டரை கான்ஷியஸா பில்டு பண்ண முடியும். அதனால புரிஞ்சுக்கோங்க, நான் கான்ஷியஸா எனக்கு பில்டு பண்ணியிருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர் என்னன்னா, பரமசாந்த ஸ்வரூப், பரமசிவ பரம்பொருள், எதிலுமே தலையிடாத, செயற்கரிய செயல்கள் அனைத்தையும் நடத்தி, ஆனால் எதிலுமே தலையிடாத, எதிலுமே நேரடியாக செயல்படாத, இயங்காத சாநித்தியம், தன்னுடைய சாநித்தியத்தின் மூலமாகவே அனைத்தையும் நிகழ்த்துவது. இதுதான் என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர். பல பேர் துரோகம் செய்தாலும், முதுகில் குத்தினாலும், என் சங்கத்தின் சொத்துக்களை, கைலாயத்தின் சொத்துக்களை கொள்ளையடித்தாலும், பல்வேறு கொடுமைகள் செய்தாலும், என்னுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாந்த நிலையிலே இருந்து நிகழ்த்துவதனால ஒரு நாளும் இவைகளை சார்ந்து, இந்த மாதிரி நிகழ்வுகளை சார்ந்து மொத்தமா எல்லோரையும் ஒதுக்குகின்ற, வெறுக்கின்ற,
அல்லது நம்பாத அந்த முடிவுகளையே எடுக்க மாட்டேன். எந்த நபர் எந்த இடத்தில் எவ்வாறு தவறுகிறாரோ அதை மட்டுமே சரி செய்து, இது போன்ற அனுபவங்களால் நபர்களால் என்னையோ சங்கத்தையோ சுருக்கிக் கொள்ளாமல், கைலாயத்தின் கதவுகளை மூடாமல், இந்த மாதிரி எல்லாரையும் உள்ள விட்டோம்னா, இந்த மாதிரி பெரும் விரோதிகள், எதிரிகள், கொடுங்கோலர்கள், கொடுமையானவர்கள் உள்ள வந்து பல துரோகங்கள், தவறுகளை இழைக்கிறார்கள், அழிக்கிறார்கள். அதனால எல்லாரையும் உள்ள விடுறத நிறுத்துவோம். அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர்லாம் எடுக்க மாட்டேன். எங்கெங்கு யார் யாருக்கு எவ்வாறு கதவுகளை திறந்து எந்தெந்த பிரகாரங்கள் வரை அவர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழ்ந்த கான்ஷியஸான சாந்தத்திலிருந்து அதை அணுகுவதை மட்டும்தான் செய்வனே தவிர, எந்த விதமான எதிர்வினையும் கொந்தளிப்பும் வயலன்ஸ் சென்டர்டா, ஆங்கர் சென்டர்டா, ஃப்ரஸ்ட்ரேஷன் சென்டர்டா, பெயின் சென்டர்டா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். பெயின், ஆங்கர், வயலன்ஸ் இது எதுவுமே என்னுடைய எமோஷனல் பேஸ் லைன்ல ஒரு துளி கூட இருக்காது. அதனால இந்த பரமசாந்த ஸ்வரூப நிலையே எனர்ஜெட்டிக் போஸ்டரா வச்சு அது சார்ந்தே முடிவுகளை எடுக்கிறதுனால தான் வெளியிலிருந்து என்ன நிகழ்த்தப்பட்டாலும் என் வாழ்க்கை கைலாசத்துக்குள் பரமசாந்தத்தில், பரமானந்தத்தில் நிம்மதியா இருக்கு. உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் உங்க வாழ்க்கை நரகமாகுமா சொர்க்கமாகுமான்னு முடிவாகுங்கய்யா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திங்கிங்க, உங்களுடைய எமோஷனல் இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த மூணையுமே அன்கான்ஷியஸ்னஸுக்கு பிரான்ச்சைஸ் பண்ணிட்டீங்கயா. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? டிக்டாக்ல எவனோ கத்திய வச்சுட்டு சுத்துறது, யூடியூப்ல எவனோ பட்டா கத்தி வச்சுட்டு ஆடுறது, இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா உங்களை அறியாமலே உங்களுடைய அன்கான்ஷியஸ் இதையெல்லாம் முழுங்கிறதுனால அது தானா போய் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல உட்கார்ந்துருதுங்கய்யா. ஆகார சுத்தி அடிப்படையான தேவை. ஆகார சுத்தின்னா வெறும் வாய் வழியாக எடுக்கின்ற உணவு மாத்திரமல்ல, கண் வழியா நீங்க பார்க்கிறவைகள் கூட ஆகாரம்தான். காது வழியா கேட்கறதெல்லாம் ஆகாரம். புலன்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கின்ற எல்லாமே ஆகாரம்தான். ஞானேந்திரியங்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கும் எல்லாமே ஆகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆகார சுத்தி இல்லாமல் இந்த சொசைட்டியோட ஈகோ சிஸ்டமே, நீங்க வாழற மொத்த ஈகோ சிஸ்டமே ஆகார சுத்தி இல்லாமல் போனதனால் இதை நார்மலைஸ் பண்ணி இந்த ஆகார சுத்தி இல்லாத வாழ்க்கையினால உருவாகிற அன்கான்ஷியஸ்ட உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஐயோ சாமி, ஐயோ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, துக்கமா இருக்கே, இப்படிதானா நான் முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், என்ன சாமி சொல்றீங்க, நான் உள்ள இருக்கிறது தான் வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க, நான் இவ்வளவு மோசமாவா உள்ள முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு மோசமா ஒண்ணு இல்லையே, எனக்கு பணம் வேணும் தானே நான் நினைக்கிறேன், செல்வந்த நான் வாழணும் தானே நான் நினைக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். அப்பா,
வெறும் இன்னர் டயலாக்ல மட்டும் ஒரு 5 நிமிஷம் பணம் வேணும் தான், பணம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறது நினப்பு கிடையாது. அது அகம் கிடையாது. அகம்ங்கிறது இந்த 3ம் சேர்ந்தது. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். இந்த 3ம் சேர்ந்து நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று சற்றே சாட்சியாக பாருங்கள். என்ன இன்னர் டயலாக்ல கூடங்கய்யா ஒரு 5 நிமிஷம் தான் ஹெல்த் இருந்தா நல்லா இருக்கும், வெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்லாம் தோணும். ஆனா ஹெல்த்துக்கு தேவையானது எதையாவது செய்வோமா? கிடையாது. ஹெல்த்தியாலேயே ஹெல்த் இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு முடிச்ச உடனே சட்டி பிரியாணி, அதுலயும் பக்கெட் பிரியாணி. ஐயோ, பக்கெட் பிரியாணி தின்னுட்டு பாட்டில் அப்படியே குடிக்கிறது. இல்ல சாமி, பழகிடுச்சு சாமி, விட முடியல சாமி. சரி, அட்லீஸ்ட் வில்லு எழுதி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணு. நீ செத்து போனே உடம்ப என்ன பண்ணணும்? புதைக்கணுமா, எரிக்கணுமா? அதுக்கு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணும், ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணுமோ எழுதி வச்சிரு, பில் எழுதி வச்சிரு. இந்த மாதிரி நான் தொடர்ந்து குடிப்பதனால், தொடர்ந்து மாமிசம் உண்ணுவதனால், உடல் நலத்துக்கு தகாத உணவுகளை கொண்டு வாழ்வதனால் எப்ப வேணா இது புட்டுட்டு போயிரும். எழுது, உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். என்ன சாமி, புது வருஷம் பிறக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் சொல்றீங்களே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேர்மறையாகவும் ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும், எதிர்மறையாகவும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன். இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது சத்தியம். உட்கார்ந்து வில் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உரைக்கும். ஆமாண்டா, இது எப்போ வேணா பொட்டுன்னு புட்டுட்டு போயிருண்டா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க இன்னர் டயலாக் எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபிளிம்சியா இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை கேடயமா வச்சுக்கிட்டு, ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பாம் வாருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அததான் ஒரு ஃபிளிம்சியான இன்னர் டயலாக வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா. அதனால உங்கள் அகம் உயிர்ப்புணர்வோடு, உயிரின் உயிர்ப்போடு இந்த இன்னர் டயலாகும், எமோஷனல் பேஸ்லைனும், எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பவர்ஃபுல்லா கான்ஷியஸா இருக்கணும்னா முதல் வேலை நீங்க செய்ய வேண்டியது, என்ன நடக்குதுன்னு அப்படியே சாட்சியா பாருங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க உள்ள நடக்கிறத. ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணங்க. நான் இந்த இன்னொருத்தருக்கு கீழே வேலைக்கு போறத மிகப்பெரிய தருதரம்னு சொல்லி ஒரு சத்சங்கத்துல பேசினேன். அதை ஒரு ஷார்ட்ஸா ரீல்ஸா பல சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு கீழே அத்தனை பேர் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க. வேலைக்கு போலனா சோறு யார் போடுவாங்க, உனக்கு என்ன, நீ சாமி யாரு, உனக்கு யாராவது போடுறாங்க, எங்களுக்கு யார் போடுவாங்க, எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. ஐயா, கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறதேங்கய்யா
உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டுறீங்கயா. உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறதை விட செத்துடலாமே. இருந்து என்ன? உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணணுங்கய்யா. பி யுவர் ஓன் பாஸ். உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்படுங்க. இப்ப என்ன, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி, சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி. அப்ப என்ன பண்ண, ஒரு வருஷம் ப்ராஜெக்டா மாத்திக்கோங்க. இந்த வருஷம் 2026க்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட். மெதுவா ஒரு சுய தொழில் தொடங்குவேன். அதுல நல்லா என்னுடைய காலை ஊனிக்கிட்டு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு வேலைக்கு போறத மெதுவா குறைப்பேன். இன்னொருத்தருக்கு வேலை செய்யறத குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன். ஐயா, நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை, நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி நம்ம 24 மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய 24 மணி நேரம் உங்க வாழ்க்கைங்கய்யா. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டா என்ன வாழ்க்கை? சற்றே கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. உங்களுடைய 24 மணி நேரத்தை ஒரு மாச சம்பளத்துக்காக, சரி நீங்க 24 மணி நேரம் வேலைக்கு போறத 8 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மேஜர் எனர்ஜெட்டிக்கான பிரைம் டைம், நீங்க அவேரா கான்சியஸா ஆக்டிவா இருக்கிற உங்க பிரைம் டைமை இன்னொருத்தட்ட கொடுத்து விட்டீங்கன்னா, அவங்க டிசைன் பண்றாங்கன்னா, உங்க லைஃப்ல எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்? நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா நீ ஃபெயிலியர் தான். உங்கள் வாழ்க்கையை நீங்க கான்சியஸா டிசைன் பண்ணுங்கயா. நீங்க உங்களுடைய லைஃபோட ஆர்கிடெக்டா மாறுங்கயா. நான் சொன்ன உண்மை அந்த சத் சங்கத்துல இப்பவும் சொல்றேன் திரும்ப, பி யுவர் ஓன் பாஸ். வேலை செய்யாதீங்கன்னு நான் சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது எப்போ நீங்க கான்சியஸா உங்க லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க முதிர்ச்சி அடைய மெச்சூரிட்டி ஆக அதனோட பலன் லாபத்தை முழுக்க நீங்க அனுபவிப்பீங்கயா. இதுல இன்னும் பல பேர் கேட்டிருந்தாங்க, யாருமே வேலைக்கு போலனா அப்ப எல்லாருமே லீடர் ஆகணும்னா, எல்லாருமே பாஸ் ஆகணும்னா யாரு தான் வேலை செய்வாங்க? அட லூசுங்களா, உலகத்துல இருக்க அத்தனை கோடி பேரும் நான் சொல்றதை கேட்கிற அளவுக்கு புத்திசாலிங்க இல்லையா? கேட்கிற புத்திசாலிங்க லீடரா மாறுங்கப்பா, அவ்வளவுதான் ஐயா. ஆழ்ந்து கேளுங்க. உங்களுடைய நாள் முழுவதையும் நீங்க டிசைன் பண்ற அளவுக்கு கான்சியஸ் ஆவறதுதான் வெற்றியின் முதல் படிங்கயா. அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும்? ஆக்சுவலாங்கய்யா, இந்த வேலைக்கு போறதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா,
உங்க 8 மணி நேரம் உங்க நாள் இன்னொருத்தருக்குன்னு கொடுத்ததுனால உங்க நாளை ப்ரொடக்டிவா மாத்தினாலும் அதனோட பலனை இன்னொருத்தன் தான் அனுபவிக்க போறான்னு உங்க நாளை ப்ரொடக்டிவா மாத்துறது, அதுக்கு கான்ஷியஸா உங்களுடைய எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் செலவு பண்றதே நீங்களே கான்ஷியஸா மறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்ப என்ன, எவ்வளவு வேலை செஞ்சாலும் மேனேஜர் தானே பேர் வரப்போகுது, பாஸுக்கு தானே அவன் தானே ரிச் ஆக போறான், நமக்கு என்னடா விடுறா, எவ்வளவு ஏமாத்தணும் ஏமாத்தலாம்டா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல பாஸையும் மேனேஜரையும் ஏமாத்துறதுக்காக உங்களுடைய எஃபிஷியன்சி, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ், டேலண்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சு மெதுவா அந்த டேலண்ட்ஸ்லாம் உங்களை விட்டு போய் உண்மையிலேயே தத்தியா ஆயிடுறீங்க. இது உங்களுடைய அகத்திற்கு, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய இருப்புக்கு நீங்கள் செய்து கொள்ளும் துரோகம்ங்கய்யா. ஆனா நீங்களே தலைவனா இருந்தா, அதாவது உங்களுடைய செயல், உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் இதையெல்லாம் நீங்க போட்டு, உங்களுடைய வாழ்க்கையை போட்டு நீங்க செய்யற செயல்களோட பலன்கள் உங்களுக்கே தான் வரப்போகுதுன்னா, அது உங்களையே தான் வளப்படுத்த போகுதுன்னா, அப்போ உங்களை நீங்களே தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கான்ஷியஸா மெச்சூர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் வளரும். உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மலரும். உங்களை தொடர்ந்து முழுமையானவராக நீங்கள் உணர்வீர்கள். அந்த முழுமைத்தன்மையிலிருந்து மேலும் மேலும் வெற்றியை உருவாக்குவீர்கள். யாராவது ஒருத்தருக்கு வேலை செய்யறதுன்னு முடிவெடுத்து உங்க டைமை கொடுத்து விட்டீங்கன்னா, உங்க டேவை அவருக்கு கொடுத்து விட்டீங்கன்னா, பாருங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிராக்டிக்கலா எப்படின்னா உங்க டே அவங்களுது. இதுல காலையில எந்திரிச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த தருதனம் பிடிச்ச செல்போனை நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரு 1 or 2 hours ஈவினிங் வந்த உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எல்லாரையும் திட்டிக்கிட்டு அந்த டிவி முன்னாடி உட்காந்தோ இல்ல செல்போனை நோண்டிக்கிட்டோ இருக்கீங்களா, அந்த 1 or 2 hours. இது தவிர உங்களுடைய எனர்ஜெட்டிக்கான ஃபோக்கஸ்டா நீங்க அவேரா கான்ஷியஸா இருக்கிற பிரைம் டைம் இன்னொருத்தர் ஆயிடுது. அது உணர்வு ரீதியாக, மன ரீதியாக பல விதங்களிலும் உங்களுக்கு நீங்கள் இழைத்துக் கொள்ளுகிற தீங்கு. அததான் நான் சொல்ல வரேங்கய்யா. உங்களுடைய இகம் இவ்வுலகத்து காலத்தையும் நேரத்தையும் பிரான்சைஸ் பண்ணாதீங்க. அகம் உங்களுடைய இன்னர் டயலாகு, எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் இதையும் உங்க அன்கான்ஷியஸ்னஸுக்கு பிரான்சைஸ் பண்ணாதீங்க. அவேர்னஸோட சாட்சியா இருந்து கான்ஷியஸா உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் நீங்க பில்டு பண்ணலன்னா, நீங்க பார்க்குற சோசியல் மீடியா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கெல்லாம் உங்களை பில்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கீங்களோ, யார் யாரையெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களோ, அந்த ரீல்ஸ் போடுறவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வளர்க்குற குழந்தை ஒரு நாளும் உங்களுக்கு உபயோகமாகாது, அவங்களுக்கு தான் உபயோகமாகும். நீங்க வளர்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு உபயோகமாகும். உள்ளுக்குள்ள இருக்கிற அகத்தையோ
இகத்தையோ வெளியில இன்னொருத்தருக்கு பிரான்சைஸ் பண்ணி விடுறத நிறுத்துங்க. இந்த வருஷம் முழுமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தலைவனாவது முடிவெடு அது மாதிரி செயல்கள்ல இறங்குங்கய்யா. இன்னொரு ஒரு சின்ன அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்ற கேட்டுக்கோங்க. நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்னு ஒண்ணு இருக்கு சயின்ஸ்ல. தமிழ்ல மொழிபெயர்க்குன்னா நரம்பு முன்னறிவிப்பு பிழைன்னு சொல்லலாம். நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் அப்படின்னா என்னன்னா, நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் இஸ் த பிரெயின்ஸ் ரிமார்க்கபிள் computation that calculates the discrepancy between expected sensory input or outcome and the actual input or the outcome. This mismatch drives learning, perception, adaptation, providing a signal to update internal world models. It's a neuron-driven internal correction process supported by positive errors, exceeding expectations, unexpected reward, and negative errors of falling short, like a omitted reward. இது நல்லா சொல்றேன், ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த நரம்பு முன்னறிவிப்பு பிழை அப்படின்னா என்னன்னா, அது மூளையோட ஒரு சிறப்பான ஒரு சக்தி, கணிப்பு சக்தி. அது என்னன்னா, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உணர்வு உள்ளீடு, அப்புறம் விளைவு, ஆனா உண்மையான இன்புட் உள்ளீடு, உண்மையான விளைவு, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாட்டை அது தொடர்ந்து கணக்கிடும். பல நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட இன்புட் உணர்வும் உள்ளீடும், நிஜமான உணர்வும் உள்ளீடும் வேற வேறையா இருக்கும். இந்த வேற வேறையா இருக்கிறத தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி பிரெயின் கத்துக்குது. இதுக்கு நடுவுல எப்படி தன்னைத்தானே ஆப்ரேட் பண்ணிட்டு உள்ள இருந்து எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தொடர்ந்து தன்னைத்தானே டெவலப் பண்ணிட்டு கான்சியஸா அலர்ட்டா செயல்படுகிற இந்த மெக்கானிசம் தான் நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ன்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரெயினுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் கான்சியஸா அவேர்னஸோட சாட்சியா இருந்து ஒரு சாந்தத்துவத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துறத குறைக்க, அதாவது கொந்தளிச்சு எஜிடேஷனோட நீங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்க இந்த பவரை பிரெயின் இழந்துகிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா, உண்மையிலேயே எதிரில ஒரு த்ரெட்டோ பிரச்சனையோ வந்திருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிப்புனால, உதாரணத்துக்குங்கயா, ஏதாவது ஒரு டிவி சீரியலோ இல்ல வீடியோலையோ எவனோ ஒருத்தன் ஒரு ரவுடி சதி பண்ணி இன்னொரு ரவுடியை வெட்டி சாய்க்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ளேயே தானாவே அவனும் என்னை வெட்டி சாய்க்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு நல்லா தெரியும், அவன் வெட்டுறதுக்கு முன்னாடி நாம வெட்டிட்டாதான் நமக்கு நல்லது. ஃபால்ஸான இன்புட்ஸை உங்களுடைய சிஸ்டமே உருவாக்கி காட்டி நீங்க ராங்கான டெசிஷன் எடுக்க வச்சிரும். அந்த நியூரல் ப்ரெடிக்ஷன் எரரை கரெக்ட் பண்ணிக்கிற அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி தொடர்ந்த எஜிடேஷன்ல வாழறதுனால அழிஞ்சு போயிருது. அதனால
பல நேரத்துல நீங்க டிஸ்ட்ரக்டிவான இல்லாஜிக்கான செயல்களை செய்து ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிறதே புரியாமல் தடுமாறுகின்ற நிலைக்குள் தள்ளப்படுகிறீர்கள். இந்த அடுத்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. நியூரல் ப்ரெடிக்ஷன் எரரோட நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப், அதை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 ஆன்டி கிளைமாக்ஸ் சீனையே நீங்க கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆன்டி கிளைமாக்ஸ் சீன்ஸ் ஒன்றும் உங்க லைஃப்ல நடந்துராம போயிருக்காது, நடந்திருக்கும். ஆனா அதை நீங்க கற்பனை பண்ணிக்கிற விதம், ரீப்ளே பண்ணி பார்க்கிற குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அது அதிகமாகும் பொழுது எஜிடேஷன் அதிகமாகி நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அதிகமாகி எதிர்பார்ப்புகளை அறிந்து அறியப்பட்ட அச்சுறுத்தல்களை பெருக்கி தீங்கான வட்டத்தை உருவாக்கி நீங்க இயங்கும் பொழுதும் உங்களை டல், மனச்சோர்வு, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹெல்ப்லெஸ்னஸ், லைஃபே நொந்து போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தீர்வுக்கு, அது அப்போ வெளியில நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா வயலண்டா ஆக்ட் பண்றது தான், இல்லாஜிக்கா ஆக்ட் பண்றதுதான்னு உங்களை புஷ் பண்ணி கடைசியில ஆன்டி கிளைமாக்ஸாவே லைஃப் முடிஞ்சிடற மாதிரி செஞ்சிடறதான் இந்த நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்னால வர்ற பிரச்சனைங்கய்யா. செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபெசிஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஜோசியரை ரொம்ப ஆழமா நம்புறீங்கன்னா, அந்த ஜோசியர் உங்களுக்கு கெட்ட நேரம், கட்டாய் நீ ஜெயிலுக்கு போயிடுவிடான்னு சொல்லிட்டா, அதை அப்படியே ரீப்ளே பண்ணி 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 அந்த ஜெயிலுக்கு போற மாதிரி ஆக்ஷனை எடுத்தே தீர வேண்டி, அந்த ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு உங்க பிரெயின் உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணி எடுக்க வச்சிரும். இதான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபெசி. Repeated anti-climaxes or negative life events generate persistent negative prediction errors. This erodes expectations, amplifies perceived threats, creates a vicious negative feedback loop. அப்படியே முழுங்கிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள நடக்கிறத சாட்சியா பார்க்க 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 இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அழிஞ்சிட்டே வந்து பிரெயின் தன்னைத்தானே ரீவயரிங் பண்ணிக்கிற அந்த சக்தி, உள்ளார்ந்த மறுசீரமைப்பு நடந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுதான் இன்ட்யூஷன், சுத்த புத்தின்னு சொல்றாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்பமா 3 வார்த்தைகளை யூஸ் பண்ண. முதல்ல நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் ஒன்று, ரெண்டாவது அந்த நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். இப்போ 3வது ஒரு வார்த்தை யூஸ் பண்ற, நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, உங்க மூளையோட அற்புதமான ஒரு சக்தி. அதாவது உங்க வாழ்நாள் முழுவதையும்
புதிய நரம்பு இணைப்புகள் மற்றும் பாதைகள், சினாப்சஸ் அண்ட் நியூரல் பாத்வேஸை உருவாக்கி தன்னைத்தானே மறுசீரமைத்துக் கொண்டு, இதனாலதான் ஏதாவது ஹர்ட் ஆனா, காயம்பட்டா, நோய் இருந்தா, நான் சொல்றது பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலா கூட என்ன நடந்தாலும் அது தன்னைத்தானே மீட்டெடுத்து வாழ்க்கையை புதுசா கட்டி அமைச்சுக்குது. இந்த சக்தி நம்ம பிரெயினுக்கு இருக்கு. அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனை சாட்சியா பார்க்க 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 இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாயி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும், பெரும் காயம் பட்டாலும் 10 நிமிஷத்துல அதுல வெளியில வந்துருவீங்க. ஏன்னா பிரெயினால இம்மீடியட்டா ரீவயர் பண்ணிட்டு, இம்மீடியட்டா தன்னைத்தானே சரி பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்துட முடியும். தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் சும்மா 10 நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதா கூட இருக்காது. யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக் அப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஒரு சிறு விஷயங்கள் கூட, இது அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம், சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடைஞ்சு போயிட்டு ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியா மீட்டெடுத்துக்கிட்டு ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இதுக்கான காரணம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி தாங்க. Neuroplasticity is the brain's extraordinary ability to recognize itself by forming new neural connections, synapses, and pathways, neural pathways throughout life, enabling recovery from injury or disease, not just physical, even mental and emotional. It's a brain's internal rewiring capacity in response to experiences, learning new skills, or overcoming neurological damage, or a functional process for growth, memory, functional recovery. The thoughts, emotions, and habits we consistently nurture shape the brain's neural pathways. This is neuroplasticity. நாம தொடர்ந்து என்கரேஜ் பண்ற எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள், இவைகள் தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை ஹைலி பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹை நியூரோ பிளாஸ்டிசிட்டியை இருக்கணும்னு நினைச்சீங்க, அதாவது தன்னைத்தானே பிரெயின் உடனே ரிகவர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒன்ன செய்யுங்க. ஜஸ்ட் இந்த 28 நாள் மட்டும் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நடப்பதை சாட்சியாக பார்ப்பவனையும் சாட்சியாக பார்த்து
இந்த சாட்சி நிலையில் இருந்தீர்களானால், பரமசாட்சி நிலையில் இருக்க துவங்கினீர்களானால், உங்களுடைய மொத்த பிரெயினும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி, மொத்த பிரெயினும் ரீவயர் ஆகி, உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய வெற்றியையும் அடையும். உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுங்க, வேற லெவலுக்கு போயிருவீங்க. You will become a different metal altogether. இப்ப நான் சொல்றது எல்லாமே வெறும் ஆன்மீக சத்தியம் கிடையாது, அறிவியல் பூர்வமான சத்தியம். 2005 ஏப்ரல் 14, 2005 வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸ்ல நானே ஒரு ரிசர்ச் பண்ண, அதோட போட்டோஸ் வேணா காட்டுறேன் பாருங்க. டாக்டர் வில்லியம் காலின்ஸ்னு, நான் ஒருத்தரை ஹீல் பண்ணும் பொழுது, ஒருத்தரை ஹீலிங் அப்படிங்கிறதும் தீட்சை அப்படிங்கிறதும் சக்தி பாதம், இந்த சக்தினி பாதம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களை சாட்சியாக ஃபுல் அவேர்னஸோட இருக்க வைக்கிறது தாங்கய்யா. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த சாட்சியாக இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, அதை நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும். தான் நிரந்தரமாக நித்தியமாக பரமசாட்சி நிலையிலே நிலை பெற்றிருக்கும், இந்த சமாதி நிலையிலே நிலை பெற்றிருக்கும், சகஜ சமாதியிலே இருக்கின்ற ஒரு ஞானி அந்த அனுபூதியை யாருக்கு வேணா சக்தி பாதத்து மூலமா கொடுக்க முடியும். நான் அந்த சக்தி பாதத்தின் மூலமா இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரெயினுக்குள்ளேயும் அந்த சக்தி பாதம் பெறுகிற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டை வேணா பப்ளிஷ் பண்றேன், சோசியல் மீடியாவில் போய் படிச்சு பாருங்க டைம் இருக்கும் பொழுது. அந்த ஹோல் பிரெயின் ரீவயர் ஆகிறதையும் நான் அதை ஹீல் பண்ணும்பொழுது, யாரை ஹீல் பண்றனோ அந்த நபருக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஹீல் பண்ணேன், இந்த எனர்ஜைசேஷன் சக்தி பாதம் கொடுத்தேன். அப்போ இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ற டாக்டர் சொல்றாரு, அந்த 20 நிமிஷம் அந்த யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தனோ அந்த பர்சனுடைய பிரெயின் ஒரு ரன் பண்ற அத்லட்டிக் விளையாட்டு வீரனோட மூளை போல தொடர்ந்து உயர் அதிர்வெண் செயல்பாட்டில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நரம்புகள் ரீவயர் பண்ணிக்கிட்டு அந்த மூளை மிகுந்த உயர் கான்சியஸ் செயல்பாட்டுக்கு உள்ள வந்தது. இது வந்த பிறகு அந்த ஹீல் யாருக்கு சக்தி பாதம் கொடுத்தனோ அந்த நபர், அவர் பேர் டேவிட், அவர் டயர்டாலாம் ஆகல, ஆனா பயங்கர எனர்ஜெட்டிக் ஆயிட்டு எந்திரிச்சு நடக்கணும்னு விரும்புறாரு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப சொல்றது எல்லாமே அந்த டேவிட் காலின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ரிசர்ச் பண்ண டாக்டர் வில்லியம் காலின்ஸோட சொந்த மகன். அவர் இந்த ரிசர்ச் பார்த்து அலண்டுட்டார், இது சாத்தியமா அப்படின்னு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இது சாத்தியம். நான் சொல்வது அனைத்தும் சத்தியம். அந்த பர்சன் யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தனோ அந்த பர்சன் 10 வருஷமா பேரலைஸ்டா இருந்து he can't மூவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலையில் இருந்தவர். ஆனா அவருடைய மூளைக்குள் நிகழ்ந்த மாற்றம், அவர் ரீவயர் ஆனது, அவருக்கு என்ன அதனால உடல் ரீதியா மன ரீதியா நன்மை நடந்தது, அத்தனையும் சயின்டிபிக்கா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா அந்த ஃபுல் ரிசர்ச்சையும் எடுத்து படிச்சு பாருங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக இருந்து
பார்க்க துவங்கினால் இந்த 28 நாளுக்குள்ள உங்க அகத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துருவீங்கயா. உங்க அகத்துக்கு நீங்கள் தலைவனா மாறிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய இகத்திற்கும் நீங்க தலைவனா மாறிடலாங்கய்யா. யூ வில் பி யுவர் ஓன் பாஸ். சமூகமே எப்படி மாறணும்னாங்கய்யா, எல்லாருமே அவங்களுடைய ஓன் ஸ்டார்ட் அப், இந்த ஓன் ஸ்டார்ட் அப்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு இந்த ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் சமூகம் இருக்கணுங்கய்யா. அப்பதான் ஒவ்வொருவனும் தன் வாழ்க்கைக்கு தான் தலைவனா இருப்பான். அப்ப என்ன ஆகும்னாங்கய்யா, இந்த வாரத்துல 70 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமா, இந்த கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஃபைட் எல்லாம் அப்பதான் மறையுங்கய்யா. உன் வாழ்க்கையில செல்வம் பிரையாரிட்டி அப்படின்னா அவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் வேணுமோ, எவ்வளவு செல்வம் வேணுமோ அவ்வளவு நேரத்துக்கு ஒர்க் பண்ணு, அவ்வளவுதான். உன்னுடைய டைமு, டேலண்ட்டு, எனர்ஜி, அதை எவ்வளவு வேணுமோ அதுக்கு செலவு பண்ணு. இல்லையா, ரிலாக்ஸ்டா இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாம ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறியா, அப்ப அதை டிசைட் பண்ணு, அதை பண்ணு. அப்ப அதை பண்ணிக்கிட்டே செல்வம் இல்லைன்னு பொறாமப்படாத, ஈவில் பர்சனா மாறாத. இதெல்லாம் கான்சியஸா கிளியர் ஆயிடும். இல்ல நான் எப்பவும் ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், அதனால பெரும் செல்வமும் சேர்க்கணும், அப்ப கைலாசத்துக்கு வா, கத்து கொடுக்குறேன். அது ரொம்ப ஈஸி. உள்ளுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் பரமசாந்த நிலையில, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாந்த நிலையா மாறிடுச்சுன்னா, உங்க எமோஷனல் பேஸ்லைன் எக்ஸைட்மெண்ட் ஆகும், பிரில்லியன்ட் ஆகும், அவேர் ஆகும், ஃபுல்லி அவேக்கண்ட் ஆகும். இருந்து நீங்கள் செய்ய வேண்டியவைகளை மிகச்சரியாக கான்சியஸா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸைட்மெண்ட் சென்டர்டா செய்யறதுனாலங்கய்யா டயர்ட்னஸ்ஸே இருக்காது. எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னு வாட்சை பார்க்கவே மாட்டீங்க. உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா, டயர்ட்னஸ் இல்லைன்னா, போர்டம் இல்லைன்னா, எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்கன்றத பத்தி நீங்களே கவலைப்பட மாட்டீங்கயா. அது யோசனையே இருக்காது. நான் பிராக்டிக்கலா 20 hours a day ஒர்க் பண்றேங்கய்யா, ஆனா நான் இதை பத்தி கவலை யோசிச்சதே கிடையாது. வெக்கேஷன், வேலை, இதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. மற்றவங்கள்லாம் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க 20 hours a day நீங்க ஆவரேஜா ஒர்க் பண்றீங்க சுவாமிஜி. ஏன்னா எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாளைக்கு ஆவரேஜா 300 ஃபைல் பார்க்குறேங்கய்யா. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கைலாசங்களை பற்றியும், அவைகளுடைய அடுத்தடுத்த தேவைகள், செயல்பாடுகள், எக்ஸ்பான்ஷன், புக்ஸை ஃபைனல் ப்ரூஃப் பார்த்து முடிக்கிறது, இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐக்காக டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்றது, ஆனா ஒரு நாள் ஒரு வினாடி கூட டயர்டாவோ போர் அடிச்சோ வெக்கேஷன்ற ஐடியாவே கிடையாதுங்கய்யா. என்னுடைய மிகப்பெரிய சீட் மீல் என்ன தெரியுமா என் லைஃப்ல? அண்ணாமலையார் கோயில் புளியோதரை, அவ்வளவுதான். அதான் என்னுடைய மிகப்பெரிய சீட் மீல். வாழ்க்கையே நம்முடைய உணவு, உடை, லைஃப் ஸ்டைல், பழக்க வழக்கம், உழைப்பு, இது எல்லாமேங்கய்யா ஒரு இனிமையான கான்சியஸ்னஸுக்குள்ள, கான்சியஸ்னஸோட மேனிஃபெஸ்டேஷனா அமைஞ்சிருங்கய்யா. ஆழ்ந்து கேளுங்கள்.
அந்த சாட்சியாக சமாதி பழகுதல், சாட்சி நிலையிலிருந்து சமாதி பழகுதலை செய்தால் உள்ளுக்குள்ள எப்போதும் பரமசாந்தத்தில் பரமானந்தத்துல பெஸ்ட் வெக்கேஷனை என்ஜாய் பண்ற மூடே தான் இருக்கும். வெளியில தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஒரு சிஓவா உங்க போர்ட் ரூம்ல உட்கார்ந்து டெசிஷன் எடுக்கிற அந்த இன்டென்சிட்டியோட வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா பெஸ்ட் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க கான்சியஸ்னஸ் அண்ட் பிளஸ் மைண்டுங்கய்யா. அதனால ரெண்டுமே சைமல்டேனியஸா சாத்தியம். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா சாத்தியம். இந்த சத்தியங்களை கேளுங்கள். ஸ்ரவணம், சிந்தியுங்கள். மனனம், வாழத் துவங்குங்கள். நிதித்தியாசனம். இல்ல சாமி, இதெல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்கறவங்கதான் எனக்கு டைம் இல்லை சாமி. இப்ப அந்த வள்ளுவர் சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என். இது போன்ற பரமசத்தியங்களை கேட்காது, இதை கேட்பதனால் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய நன்மைகளின் சுவையை உணராது, வெறும் வாயுணர்வின், வெறும் நாக்கு ருசி மட்டும் திங்கறதும் கழியறதையும் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற மாக்கள், அவங்கள மக்கள்னு சொல்லல வள்ளுவ பெருமான், மாக்கள்ன்றார். விலங்குகளுக்கு விட விலங்குகளுக்கு சமம்ன்றாரு. அது அவியினும் வாழினும் என். இருந்தா என்ன, செத்தா என்னடாங்கிறார். அறச்சீற்றம், வள்ளுவனின் அறச்சீற்றம் பாருங்க. இந்த சத்சங்கத்திலே சில வினாடிகளுக்கு முன்ன சொன்னேன், செய்ய முடியலன்னா வெறும் மதுவும் மாமிசமும் தான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா வாழ்ந்தென்ன செத்தென்ன அப்படின்னு. நான் சொன்னது அறச்சீற்றம்ங்கய்யா. அறச்சீற்றம் அப்படின்ற வார்த்தையை விட கருணையினால் வருகிற சீற்றம். கருணையால் வருகின்ற சீற்றம். வள்ளுவ பெருமானும் அதுதான் சொல்றாரு. செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என். கொஞ்சம் அறச்சீற்றத்தோடு சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் வலிக்கிறதோ என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொன்னது உண்மை. இந்த 28 நாள் அகத்திற்கு, உங்கள் அகத்திற்கு தலைவனாகுங்கயா. இந்த ஒரு வருஷம் உங்களுடைய இகத்திற்கும் தலைவனாவதுன்னு முடிவு பண்ணிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அகத்துக்கும் இகத்துக்கும் நீங்கள் தலைவனாகி விட்டீர்களானால் அகத்தின் மாட்சிமைதான் பரம்கையா. அது நேச்சுரலா உங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிருங்க. அகத்தின் நீட்சிமை இகம், அகத்தின் மாட்சிமை பரம். அகத்துக்கு நீங்க தலைவன் ஆயிட்டீங்கன்னா இகத்துக்கும் தலைவனாகி விடுவீர்கள், பரத்துக்கும் தலைவனாகி விடுவீர்கள். அதாவது இவ்வுலகத்துல நீங்க என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஜீவன் முக்தி உட்பட பரத்தில் என்னவெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்பவே வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழ்வீர்கள். வாழும் பொழுதே ஜீவன் முக்தியை வாழ்வீர்கள். அதுதாங்க உங்களுக்கு நீங்கள் ஈஸ்வரனாக இருப்பது.
உங்களுக்கு நீங்கள் ஈஸ்வரனாக இருப்பது. ட்விட்டர்ல ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்கிறோம். What do you want the SPH to elaborate on அப்படின்னு 3 கொடுத்தோம். விட்னஸிங் த விட்னஸ் 34%, அடிக்ஷன் ஃப்ரீ லைஃப் 19%, மேனிஃபெஸ்டிங் யுவர் ரியாலிட்டி 47% ஓட்டு போட்டிருக்கீங்க. நான் 3ஐயுமே பேசுறேன். ஏன்னா 3மே ஒண்ணுதாங்கய்யா. அதான் நித்யானந்தா ஸ்டைல். எப்போ நீங்க விட்னஸிங் த விட்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அடிக்ஷன் ஃப்ரீ லைஃப் வந்துடும். அப்பவே மேனிஃபெஸ்டிங் யுவர் ரியாலிட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். விட்னஸிங் த விட்னஸ்ங்கிறது அகத்தை ரிப்பேர் பண்றது. அப்போ ஈகம் சரியாயிடும், அடிக்ஷன் ஃப்ரீ லைஃப் நடந்துரும். அடிக்ஷன் ஃப்ரீ லைஃப்ங்கிறது ஈகம் சரியாயிடும். மேனிஃபெஸ்டிங் யுவர் ரியாலிட்டின்றது பரம், அதுவும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த போல் வந்து யூடியூப்ல பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்னு சொன்னேன், சாரி, இந்த யூடியூப்ல பண்ண போல். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 3மே ஒண்ணுதான். 2 விஷயத்தினால நீங்க சமாதி அடைய முடியும். நான் சொல்ற அந்த முழுமையான நிர்விகல்ப சமாதி அடைய முடியும். 1, நீங்களே சாட்சியை சாட்சியாக பார்த்து பரமசாந்தத்தில் இருக்கிறதுனால அடைய முடியும். இன்னொன்னு, சக்தி பாதம் சக்தினி பாதம் மூலமா நான் அதை தீட்சையா உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப யாராவது நானே அடைஞ்சிட முடியுன்ற மாதிரி எனக்கு தோணல சாமி, நீங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இலவசமாக 30 நாட்கள் தங்குகின்ற இடம், உணவு, இந்த வகுப்புகள் அனைத்தையும் கொடுத்து கைலாசா திருவண்ணாமலையில அருமையான வகுப்பு, PSSன்னு பரமசிவசேனா வகுப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மூட்டையை கட்டிட்டு நீங்க கிளம்பி வாங்க. மூட்டை கூட கட்டிட்டு வர வேண்டாம், அப்படியே வெறுமையா வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன அடிப்படை தேவை வேணுமோ, ஒரு 4 துணியோ, ஒரு குளிக்கிறதுக்கு சோப்பு, அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் திருவண்ணாமலை ஆதீனம் கொடுத்துருவாங்க. நிறையவே கொடுத்துருவாங்க, தேவையை விட. நல்லா சாப்பிட்டுட்டு அமைதியா இந்த 28 நாளும் இந்த தீட்சையை வாங்கிட்டு உடம்பு மனச கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய உயிரையே ரீவயர் பண்ணிக்கிட்டு, உயிரை உயிர்ப்பிச்சுட்டு, பிரெயினை கம்ப்ளீட்டா ரீவயர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா லைஃபை போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளம்பி வாங்க. February 1 உங்களை புது பர்சனாலிட்டியா மாத்தி அனுப்புறேன். முழுக்க முழுக்க இலவசம். முதல்ல ஏர்லியரா இந்த ப்ரோக்ராமை வந்து 10 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். சில ஊர்களில் 5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இப்ப கைலாசா திருவண்ணாமலையில மட்டும் முழுக்க முழுக்க ஃப்ரீயா கொடுக்குறேன். தமிழக மக்களுக்காக யார் வேண்டுமானாலும் வந்து கலந்துக்கோங்க. நிகழ்ச்சி தமிழ்ல நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்துல பேசுவோம், இருந்தாலும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் உடனே கொடுத்துருவோம். இப்ப நான் இந்த சத் சங்கம் பண்ற மாதிரி தான் நிறைய ஆங்கில வார்த்தைகளை உபயோகம் பண்றேன், ஆனா உடனடியா அதுக்கு தமிழையும் மொழிபெயர்ப்பு கொடுத்துட்றேன். நீங்களே செஞ்சுக்க முடியுன்றவங்க வீட்டில இருந்து செய்யுங்க. சாட்சியை சாட்சியாக பார்த்தல், காலையிலிருந்து இரவு வரை உங்க வாழ்க்கை முழுவதும் படுக்க போகும்போது உட்பட காலையில எந்திரிச்ச உடனே சாட்சியை சாட்சியாக பாருங்கள், சமாதி பழகுங்கள். இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிடுங்க. இல்ல என்னால செய்ய முடியல சாமி, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னா
வாங்க. வெறும் 1 மாசத்தை கொடுங்க. உங்களுக்கு பல ஆண்டுகள் அதிகரித்து உங்க வாழ்க்கையிலே வாழ்நாளிலே அதிகரித்து கொடுக்கின்றேன். சத்தியம் சொல்லுகின்றேன். உங்களை ஒரு புது பர்சனாலிட்டியா மாத்தி அனுப்புறேன். ஒரு புது பீயிங்கா மாத்தி அனுப்புறேன். சில பேர் கேட்டிருக்கீங்க, இந்த கிளாஸ ஆன்லைன்ல திறந்து விட்டா நாங்க வீட்ல இருந்தே பண்ண முடியாதா சுவாமிஜின்னு கேக்குறீங்க. அது என்னன்னா, அதுக்கான ஈகோ சிஸ்டம் வேணுங்க. டெய்லி நீங்க யோகா பண்ணணும். அங்க யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களை பண்ண வைப்பாங்க. நீங்க யூசுவலா வீட்ல இருந்தே யோகா பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு ஆசனத்தை பண்ணுவோம். கொஞ்சம் அது டயர்டா இருக்கு, சரியா வரலாம், அப்படியே கப்புன்னு சோஃபால கால் நீட்டி படுத்து சவாசனத்துக்கு போயிடுவோம். கேட்டா அதுவும் ஒரு யோகாசனம் தானே சாமி அப்படிம்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம முழுமையா உங்களை யோகாசனம் பண்ண வைக்கணும். இந்த டயட் ப்ராப்பரான வெஜிடேரியன் டயட், அதை சாப்பிட்டு உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும், மனசை டீடாக்ஸ் பண்ணணும். அதுக்கான ஈகோ சிஸ்டம் வேணுங்க. அது கைலாசா திருவண்ணாமலை ரொம்ப அருமையா இருக்கு. அதனாலதான் அங்க கூப்பிடுறேன். வந்து இதை பெற்று உங்கள் வாழ்க்கையை புதுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இப்ப நான் சொல்ற இந்த உண்மைகளை நிஜமாக்குவதற்கான அடுத்த ஒரு புரிதல் சத்தியத்தை கேளுங்கள். அதாவது தொடர்ந்த எஜிடேஷன், யாரை பார்த்தாலும் வெறுப்பு, எந்த சூழலை பார்த்தாலும் வெறுப்பு, எதை பார்த்தாலும் வெறுப்பு. ஒரு உதாரணத்துக்கு, நடந்து போகும்போது ஒரு அழகான கார்டன் இருந்தா கூட அந்த செடியை கிள்றது. போகும்போது ஒரு நாய் சும்மா படுத்திருந்தா கூட ஒரு கல் எடுத்து எறிகிறது. இல்ல யாரு நம்ம முன்னாடி வந்தாலும் எரிஞ்சு விடறது. யாரு முன்னாடி வந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கும். அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி. இது மாதிரி தொடர்ந்து பாயில் ஆயிட்டு இருக்கிற அந்த உணர்விலிருந்து வெளியே வாருங்கள். யா நிஜமான நீங்கள் அப்படியே ஸ்மூத்தா லைஃப்ல இயங்கிட்டு இருக்குங்கய்யா. வெண்ணையில் வழுக்கி செல்லும் கத்தியை போல நிஜமான நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாம இனிமையா இயங்கிட்டு இருக்குங்கய்யா. ஆனா நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை பத்தி வச்சிருக்கிற கற்பனையான பொய் கருத்துக்களால் கட்டியமைத்து கொண்ட நிழல் நீயும் காணல் நீயும் உங்களை தொடர்ந்த இரிட்டேஷன்ல எஜிடேஷன்லயே வச்சிருக்கு. எப்ப நீங்க சாட்சியாக இருந்து டீப்லி பி பிரசன்ட் இன் த லைஃப், சுற்றி நடப்பவற்றையும் வெளியிலும் உள்ளும் முழுமையாக முக்கண் திறந்து பாருங்கள். முழு அவேர்னஸோட உள்ளுக்குள்ள நடக்கிறது மொத்தத்தையும் பார்க்கறது தான் மூன்றாவது கண்ணுங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. மூன்றாவது கண் வேற ஒண்ணும் இல்லை. பியூர் அவேர்னஸ், விட்னஸிங் த விட்னஸ். அந்த பியூர் அவேர்னஸோட உங்களுக்குள்ள நடக்கிறத பார்க்கறது தான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் மூணாவது கண்ணுங்க. முக்கண்களோடும் உள்ளும் புறமும்
பார்க்க துவங்கினீங்கனாலே, டீப்பா வாழ்க்கைக்குள்ள இன்வால்வ் ஆக துவங்கினீங்கனாலே, ரெசிஸ்டன்ஸே இருக்காதுங்க. லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். வாழ்க்கையில அறகுறையா இன்வால்வ் ஆவறதே உள்ள இருக்கிற தொடர்ந்த எஜிடேஷனால, அறகுறையா இன்வால்வ் ஆவறதால நிறைய விஷயம் ஃபெயில் ஆவறதால அந்த எஜிடேஷன் ஜாஸ்தி ஆகுது. இதான் விஷியஸ் சர்க்கிள். அந்த எஜிடேஷனை டிராப் பண்ணிட்டு இந்த நித்திய நிகழ்வுல டீப் பிரசன்ஸுக்கு வந்தீங்கன்னா, உள்ளேயும் வெளியிலையும் வாழ்க்கையில பல விஷயங்கள் தெளிவா புரியுங்க. அதாவது இந்த நித்திய நிகழ்வுல இருக்கிறது அப்படியே சூப்பர் நேச்சுரலான விஷயம் மாதிரி நீங்க நினைக்கிறீங்கயா. அதுதான் உங்க நேச்சுரல் விஷயங்கயா. சூப்பர் நேச்சுரல்ன்றே வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு நேச்சுரலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சூப்பர் நேச்சுரல்ங்க. லைஃபோட சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுடைய நேச்சுரல் ஃப்ளோல உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சூப்பர் நேச்சுரல்ங்க. Supernatural is simply the natural you can see clearly and realizing all the super is your nature. இந்த பிரபஞ்சம்யா உங்களை டெஸ்ட் பண்றது கிடையாதுங்க, உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கய்யா. நீங்க என்னவா உள்ள கட்டமைக்கிறீங்களோ அதை தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்லுவோம், சிவன் சோதிப்பாரு சோதிக்கிறானே. சிவபெருமான் நாம என்ன நிலையில இருக்கோன்னு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறாரு, அவ்வளவுதாங்கய்யா. சிவம் சோதிக்கிறார்னு நீங்க நினைச்சா அதுவே சுய பரிசோதனை. ஏன்னா நீங்க தாங்கய்யா சிவம், அகமே சிவம். சிவத்வமசி. யூனிவர்ஸே உங்களை டெஸ்ட் பண்றதில்ல, ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த சத்தியம் ஆழ்ந்து கேளுங்க. உங்க எஜிடேஷனை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள பியூர் அவேர்னஸும் அந்த அவேர்னஸ்னால உருவாகிற பரமசாந்த தன்மைக்கும் வந்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு சின்க்ரனிசிட்டிக்கு நடந்துருங்கயா. நினைத்து பார்க்க முடியாத மிக பெரும் நன்மைகள் நேச்சுரல் ஃப்ளோவா நடக்குங்கயா. அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள், நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்ற மாதிரியான நிகழ்வுகள் தினசரி வாழ்க்கை முறையா மாறி போகுங்கயா. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு, த பியூர் விட்னஸ் சமாதி பழக துவங்கும் போது உங்களை தாண்டிய ஒன்று உள்ளுக்குள்ள மலர ஆரம்பிக்குங்க. சமாதி பழக துவங்கும் பொழுது அகம் மலர துவங்கும். அகம் மலரும் பொழுது அகத்தின் நீட்சிமையான இகம் மலரத் துவங்கும். இந்த உலகத்துல பல
பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் தானாவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுங்க. செல்வம், உடல் நலம், நல்ல உறவுகள், மிகப்பெரிய நல்ல நபர்கள், அவர்களுடைய நட்பு, நீங்க உலகத்துல நினைக்கிற அத்துணை நன்மைகளும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுங்க. இது போக அகத்தின் மாட்சிமையான பரம் மலர துவங்குங்க. முதல்ல புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் தான் உங்கள் உலகத்தை உருவாக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த எக்ஸ்ட்ராடினரி அனுபூதி, இது அனுபூதியா உள்ள இருந்து மலருங்க. அப்ப தெரிஞ்சிடும், ஆஹா, அப்ப எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அதை நான் ரொம்ப அழகா மலரச் செய்து கொள்ள முடியும். அப்பதான் தைரியம் வரும். பீயிங் யுவர் ஓன் பாஸ், உங்களுடைய தலைவனாக நீங்களே மாற முடியுங்கிற தைரியமே அப்பதான் வருங்க. உங்க வாழ்க்கையை டிசைன் பண்றதையே இன்னொருத்தட்ட பிரான்சைஸ் பண்ணி விட்டு, இன்னொருத்தனுக்கு வித்துட்டு லைஃபே ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்குன்னு புலம்பனா அதுக்கு யார் பொறுப்பு? அவன் நேச்சுரலா அவனுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி, அவனுக்கு நீ ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி, அவன் லைஃபுக்கு ப்ராஃபிட்டா இருக்க மாதிரி தான் உங்க டேவை டிசைன் பண்ணுவான். அவன் என்ன உங்களுடைய மூடை பத்தி, உங்களுடைய சக்சஸை பத்தி, உங்களை பத்தி கவலைப்பட போறானா? அப்ப நேச்சுரலா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறீங்கன்ற ஃபீலிங் வந்து, ரெசிஸ்டன்ஸ் வந்து லைஃப்ல இருந்து ஷ்ரிங்க் ஆகி, இந்த 9 to 5 ஜாபுக்கு போறவனுங்களை மாதிரி லைஃப்ல ஒரு டல்லான பீப்புளை நான் பார்த்ததே இல்லைங்க. நீ எப்பேற்பட்ட மாசம் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற கார்பரேட் வேலைக்கு, ஐடி வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆளா இருந்தா கூட தெரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்றனாலே நீ உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்ட. மேனேஜர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டு, ரெவ்யூ, அதையெல்லாம் எப்படி ஏமாத்துறதுன்னு கத்துப்ப. எப்படி டெக்னிக்கலா இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை இருக்குன்னு அதை எடுத்து கண்டுபிடிச்சு சொல்றதையே ஒரு வேலையா மாத்தி, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றதுக்காக ஒரு வருஷத்தை இழுத்து, இதுல எல்லாத்து மூலமாவும் மேனேஜரையும் கம்பெனியும் ஏமாத்திட்டு ஜாலியா இருக்கிற உன்ன நீயே தோள் தட்டிட்டு ஒரு பெரிய ஹாப்பினஸ், லூசுத்தனமான முட்டாள்தனமான ஹாப்பினஸை எடுத்துட்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துல இதுவே மனப்பழக்கமா மாறி உங்களுடைய ரியல் டேலண்ட், கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி இதையெல்லாம் நீங்களே மறந்துட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயே உங்களை அடக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டதுனால இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான வேற வேலைங்களையே தேடி சுத்திக்கிட்டு, கழுத கெட்டா குட்டிச்சோறு, அதுக்கு வேற என்னதான் பண்ண முடியும்? இந்த குட்டிச்சோறு உடஞ்சிருச்சுன்னா வேற ஒரு குட்டிச்சோருக்கு போகும், அந்த குட்டிச்சோறு இடிச்சு கட்டடமா கட்டிட்டாங்கன்னா இன்னொரு குட்டிச்சோருக்கு போகும். இப்படியே வாழ்க்கை முடிந்துவிடும். கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா முதல் விஷயம் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எஜிடேஷன்லாம் காணாம போயிடும். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இருப்பு உங்களுக்கே ரசிப்பதாகவும் ருசிப்பதாகவும் இருக்கும். ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கிறதே, அந்த டிவைஸை நோண்டிட்டு இல்லாம, இந்த அன்எண்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல உங்களை செலுத்தாம, உங்களுக்குள்ள உங்களோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே அவ்வளவு ரம்யமா இருக்க துவங்குங்க.
தன்னோடு தான் அமர்தல் அப்படிங்கிற தன்மையே, that is what is celebrating being human. Celebrate being a human. You don't need anything else to celebrate. The presence, clarity, inner luminosity, இதெல்லாம் லாஜிக்கால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சமாதி பழகும் போதுதான் அது பரமசிவ உதயம், பரம்பொருளின் உதயம், அப்படி ஃப்ரெஷ்ஷான சூரிய உதயம் மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்ல, ரைட்டான பீப்புள், ரைட்டான ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டான நபர்கள், ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்டான பாசிபிலிட்டிஸ், ரைட்டான சூழ்நிலைங்க, இது எல்லாம் அந்த சின்க்ரனிசிட்டியோட அழகா ப்ளூம் ஆக ஆரம்பிக்குங்க. சின்க்ரனிசிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மழைக்கு பிறகு மலர்கள் எப்படி பூக்குதோ அந்த மாதிரி கடகட கடகடன் வாழ்க்கையில பூக்க ஆரம்பிச்சிடும். சமாதி பழகுதல் ஒன்றினால் மட்டும் இது அத்தனையும் நிகழும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. சமாதி பழகுக. என்ன ஆகுனாங்கய்யா, உங்களை அறியாமலே உங்களை தாண்டிய ஒரு உணர்வு உங்களை கைட் பண்ணுதுங்கிற ஒரு பெரிய ரெஸ்ட்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துருங்கய்யா. ஆஹா, நம்மை விட பேரறிவும் பெருங்கருணையும் உடைய ஒரு சக்தி நம்மை இனிமையாக வழிநடத்துகிறதுன்னு புரிஞ்சதுன்னா முடிஞ்சதுங்க. அதுக்கு மேல பிறவி பலன் கண்டு விட்டோம். மாணிக்கவாசகர் பாடுறால, தெள்ளேனம் கொட்டாமோன்னு. தெள்ளேனம் கொட்டி ஆடுவோங்கய்யா. அந்த கரண்ட் இப்பவும் இருக்கு. ஆனா என்ன, நீங்க எதிர்நீச்சல் போட்டுட்டு அந்த இனிமையான பரமசிவ பரம்பொருளோட ஃப்ளோவோட போகாம உங்களை நீங்களே சீரழிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். பிரபஞ்சத்தோட ஃப்ளோவோட இணைந்து ஆனந்தமாக இயங்காமல் பிரபஞ்சம் உங்கள் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறதுங்கய்யா. பிரபஞ்சம் உங்கள் எதிரி அல்ல, உங்களை டெஸ்ட் பண்ணல, உங்களுக்காக அது உழைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த சத்தியம் கேளு. நிஜமான நீ அகங்காரத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த அகங்காரம் நான் சொன்ன உடனே அரகன்ஸ் நினைச்சது கிடையாது. உங்க பிஹேவியர் பேட்டர்ன்ல இருக்குல்ல அரகன்ஸ், அந்த வயலன்ஸா இல்ல அக்ரஸிவா பிஹேவ் பண்ற அந்த அரகன்ஸ், அதை நான் அகங்காரம்னு சொல்லல. ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோடையே வாழறீங்க பாருங்க. நீங்க இப்ப வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நிழல் நீ, அந்த ஈகோவை தான் சொல்றேன். அந்த ஃபேக் ஈகோ, அந்த ஃபேக் ஐடென்டிட்டிங்கயா, பெயின், துக்கம், பயம், இதையெல்லாம் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணி மட்டும்தான் தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக்கும். இந்த துக்கம், பயம், இதையெல்லாம் ரிலாக்ஸா பார்த்து
அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சதுனாலே இந்த ஃபேக் ஐடென்டிட்டி தேய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபேக் ஐடென்டிட்டி தான் ஈகோன்னு சொல்றேன். அது தேய ஆரம்பிச்சிடும். அதனோட உங்க தினசரி வாழ்க்கையோட அதோட இன்டர்வென்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா ரிட்டையர்டு மாமியார் மாதிரி. இன்டர்வென்ஷன் இல்லாம போகாது, ஆனா குறைய ஆரம்பிச்சிடும். அது அது சொல்றத கேட்டு நீங்க முடிவெடுக்கிறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாமியார் ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நிஜ நீ விழித்து எழும்பொழுது ஈகோ ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈகோக்கு நல்லா தெரியுது, நீங்க எப்பவும் சாட்சியா இருக்கீங்க. ஆழ்ந்த சாந்தமான பரமசாந்தத்திலிருந்து தான் செயல்படுறீங்க. ஈகோ உங்களை பல விதத்துல பயம், இல்ல இப்படி இப்படி நீ இருந்தீங்கன்னா பாரு, 2 நாள்ல பிசினஸ்லாம் காணாம போயிடுது பாரு, வேலை காணாம போயிடுது பாரு, பொண்டாட்டி ஓடி போயிடுறா பாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிடுது பாரு, நீ பாரு என்ன ஆக போற பாரு அப்படின்னு அத்தனையும் காட்டும். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயம் வரும்பொழுது மட்டும் நீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. அதாவது உடனே செக்யூரிட்டிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலும் தோத்துட்டீங்க. ஏன்னா செக்யூரிட்டினே ஒண்ணு கிடையாதுங்க உலகத்துல. அதான் உண்மைங்கய்யா. மோஸ்ட் செக்யூர்ட் பிளேஸ் ஒன்னே ஒன்று இருக்குங்க. சுடுகாட்டுல உங்க சமாதி இப்பவே தோண்டி படுத்து மண்ணை முடிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் சேஃப் பிளேஸ். அது தவிர உலகத்துல செக்யூரிட்டின்றது வேற எதுவும் கிடையாது. அதனால செக்யூரிட்டி சார்ந்த உடனே டெசிஷன் எடுக்கவும் போகாதீங்க, ஜம்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நடந்தா நடக்கட்டும், போனா போட்டோம், அழிஞ்சு போனாதான் போட்டோம், வேற என்ன பண்ண முடியும், அந்த இன்னர் டயலாக் வச்சுக்காதீங்க. அப்படி இப்ப போனா போட்டோம், அழிஞ்சாதான் அழியட்டும், திருடு போனா போட்டோம், சொத்து அழிஞ்சா அழியட்டும், வேலை போனா போட்டோம், என்ன பண்ண முடியும், அந்த முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த இன்னர் டயலாக் வச்சுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றீங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதையும் பண்ணாதீங்க. ஃபியருக்கு ரியாக்ட் பண்றதையும் பண்ணாதீங்க. சாட்சியா பாத்தீங்கன்னா ஃபியர் போகஸ்னு தானாவே கீழே விழுந்துருங்க. குழந்தைங்க டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒழுங்கா உட்காந்துரும். இந்த ஜென்டில் பேரண்டிங்ன்ற ஒரு பெரிய தொட்டப்பகட்டையை எடுத்துட்டு வந்து அடுத்த தலைமுறையே நாசமாக்குனீங்க. இந்த ஜென்டில் பேரண்டிங்ன்றதே உங்க பையன் உங்களை அடிக்கும் போதுதான் ஃபெயிலியர்ன்றது புரியும். ஜென்டில் பேரண்டிங்ன்றதே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இழைக்கும் மிகப்பெரிய கொடுமை. சத்தியமா டீல் பண்ண ஆரம்பிங்க. குழந்தைகளை மெச்சூரிட்டியோட டீல் பண்ணீங்கன்னா, நீங்க மெச்சூரிட்டியோட தான் டீல் பண்ண போறீங்கன்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சு அதுவும் மெச்சூர்டா லைஃப் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களால மெச்சூர்டா பிஹேவ் பண்றதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைம் இல்லைங்கிறதுனால குழந்தைங்களோட டேண்ட்ரம்ஸ்க்கு பெண்ட் பண்றீங்கன்னா குழந்தைங்களை நாசமாக்கிடுவீங்க. இல்ல குழந்தைங்களை இம்மெச்சூர்டா இந்த தெளிவான விஷயங்களை சொல்லி வளர்க்கலன்னாலும் குழந்தைங்களை நாசமாக்கிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களே மெச்சூர்டா வாழ்ந்தீங்கன்னா தான் குழந்தைங்க மெச்சூர்டா வளரும். குழந்தைங்க நீங்க சொல்றத செய்ய மாட்டாங்க, நீங்க செய்யறத தான் செய்வாங்க. சோ ஆழ்ந்து கேளுங்க, ஆழ்ந்து கேளுங்கள்.
உங்க ஈகோ டிவைஸ் மாதிரியே, செல்போன் மாதிரியே இந்த உலகத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக நீங்க பில்ட் பண்ண ஒரு இன்டர்னல் ஆர்கன் தாங்க ஈகோ. உங்களுடைய ஏஜென்டிக் ஏஐங்க. எத்தனை பேர் ஏஜென்டிக் ஏஐ வச்சிருக்கீங்களோ புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஏஜென்டிக் ஏஐ ஏஜென்ட்டுங்க, அவ்வளவுதாங்கய்யா. ஆனா திடீர்னு அந்த ஏஐ ஏஜென்ட் நீங்க சொல்றதை கேட்காம அதுவே டெசிஷன் எடுத்து அதுவே போஸ்ட் போட ஆரம்பிச்சு அதுவே லைக்ஸ் ஷேர்ஸ் அதுவே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு சோசியல் மீடியால அதுவே இண்டிபெண்டா பண்ண ஆரம்பிச்சதுன்னா, ஆனா அதோட இம்பாக்ட் ரிசல்ட் மொத்தமும் அதனால வர்ற கேஸ், கோர்ட்டு கேஸ், பிரச்சனை அத்தனை உங்களுக்கு வருது. அந்த சூழ்நிலையில் தான் நீங்க மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பில்ட் பண்ண இன்டர்னல் ஆர்கன், உங்களுடைய இன்ட்ரா ஆர்கன் தான் ஈகோங்கய்யா. உங்க இன்டர்னல் ஏஜென்ட் நீங்க பில்ட் பண்ணது தான் ஈகோ. ஆனா இப்ப திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, போதும் போதும், நீ ரெஸ்ட் எடுப்பியோ சாவியோ எனக்கு தெரியாது, நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். டேக் ஓவர் பண்ணிட்டு he is running the whole thing and you are also mistaking he is you. உங்க ஈகோவோட டேஸ்ட், உங்க ஈகோவோட ப்ரெஃபரன்ஸ், உங்க ஈகோவோட குட் பேட் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், இது எல்லாம் உங்களுடைய குட் பேட், உங்களுடைய லைக் டிஸ்லைக்ஸ் நீங்கன்னு அசோசியேட் பண்ணி நீங்களும் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. பொண்டாட்டிக்கு சரண்டர் பண்ணி, வீட்டுல பொண்டாட்டிக்கு சரண்டர் பண்ணி, ஆபீஸ்ல மேனேஜர்கிட்ட சரண்டர் பண்ணி 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 பழகி லைஃப்ல ஈகோ கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க. இந்த ஈகோக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய நிஜமான நீங்களை சமாதி பழகி கண்டு விழித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே சமாதி பழக துவங்கும் போது சில நாட்கள்லயே இந்த கிளிம்ஸ் வருங்க, வராம போகாது. இந்த கிளிம்ஸ் வராம போகவே போகாது. The glimpses of quantum you வந்து தான் தீரும், அது வராம போகாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்னு அதுல இருந்து விலகிச் செல்வது பழைய அகங்கார வாழ்வு மன அமைப்புக்கே போறதுதான் மிக பெருந்தவறு. உண்மையில பாத்தீங்கன்னா உங்க கடந்த கால வாழ்க்கையில கூட எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல ஏதோ ஒரு ஆழமா அமைதியா தியானம் பண்ணப்போவோ, இல்ல ஏதோ ஒரு கோவில்லையோ, இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி சத் சங்கத்தை கேட்கும் பொழுதோ ஆழமா அந்த நிஜ நீயான உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு ஆழமான அனுபவம் வரும். சில நேரத்துல ரைட் பீப்புள் லைஃப்ல அப்பியர் ஆவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பர்ஃபெக்டா மடியில வந்து விழும். பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்றாங்கல்ல, பாலும் நழுவி வாயில் விழுந்ததுன்ற மாதிரி ஆகும். பழம் நழுவி பாலில் விழுந்து பாலும் நழுவி வாயிலேயே விழுந்ததுன்னு அதெல்லாம் நடக்கும். அந்த சில நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நிஜமான நீ வெளிப்பட்டு வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. இந்த நிழல் நீல கிராக் விழுது. இந்த நிழல் நீங்கிற அந்த டைட்டான அந்த தேங்காய் ஓடு உடைய ஆரம்பிக்குது, கிராக் விழுது.
தொடர்ந்து சமாதி பழகினீங்கன்னா இந்த நிழல் நீ கிராக் பெருசு பெருசா விழுந்து நிஜ நீ விழித்து எழும். இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த நிஜ நீ மலரும் பொழுதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார் இல்லையா, அருமையான ஒரு பாடல். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. நம் அகங்காரம் கெட்டு பரமசிவ உணர்வு மலர்ந்து தெள்ளேனம் கொட்டியாடலாம். இது நடுவுல உங்க ஈகோ என்ன பயத்தை கிரியேட் பண்ணாலும், என்ன பிரச்சனையை உருவாக்கினாலும், என்ன ஃபியரை உருவாக்கினாலும் அது எல்லாமே போகஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபியரே வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் பொங்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் நல்லா போச்சுனாலே அடுத்த நாள் ஏதாவது பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஆழமா நீங்க பண்ணி வச்சிருக்கிற மூளைச்சலவை. எனக்கு ஒன்று நல்லது நடந்தா உடனே 10 கெட்டது தொடர்ந்து வரும் சாமி. உங்களை நீங்களே பண்ணி வச்சிருக்கிற மூளைச்சலவை. அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாம, எக்ஸைட்மெண்ட்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபியரா மாத்திக்கிறதுக்குன்னே உங்களுக்கு ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸையும் மூளைச்சலவையும் பண்ணி வச்சிருப்பீங்க. ஃபியரே மிஸ் அண்டர்ஸ்டுட் எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஒரு நல்ல விஷயம் எக்ஸைட்டிங்கா வரும்போது இவ்வளவுலாம் நல்ல விஷயம் எனக்கு நடந்துராது, இட் லுக்ஸ் டூ குட் டு பி ட்ரூ, ஏதாவது ஒரு கேட்ச் இருக்கும். நம்மளை நாமளே பண்ணி வச்சிருக்கிற மூளை செலவை, இந்த ஃபியர் தான் அவேக்கனிங் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய தடை. சமாதி பழகு, பயம் அழியும். நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம், ஃபியர் வந்தா அது நம்ம ஸ்டாப் பண்ற சொல்ற சிக்னல் நம்புறோம். கிடையாது, கிடையாது. ஃபியர் வரும்பொழுது சாட்சியா பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெதுவாக ஆன்டிசிபேஷனா மாறும். ஆன்டிசிபேஷன் மலர்ந்து அவேக்கனிங்கா ஆயிடும். அவ்வளவுதாங்க. இதுதான் உண்மையில நடக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற நிஜ நீங்கள் எதுவோ அது விழித்து எழட்டும். உங்கள் உயிரின் உயிர்மை விழிப்பிற்கு, ஆன்ம விழிப்பிற்காக இந்த 28 நாட்களையும் சமர்ப்பியுங்கள். இந்த 28 நாளுங்க உங்களுடைய ஆன்ம விழிப்புணர்வை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. ஆஃபீஸ் போகாதீங்கன்னு சொல்லல, வேலைகளை செய்யாதீங்கன்னு சொல்லல, உங்க தினசரி வாழ்க்கையை வாழாதீங்கன்னு சொல்லல.
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுடைய அவேக்கனிங். இதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சு, சாட்சியாக இருந்து பார்ப்பதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு, அதிலிருந்து வழுவாமல் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் செய்யுங்கள். சமாதி பழகியவாறே செயல்படுங்கள், இயங்குங்கள், ஆழ்ந்து கேளுங்கள், சற்றே உள்வாங்குங்கள். தினந்தோறும் உங்க வாழ்க்கைய சமாதி பழகியவாறு செஞ்சீங்கன்னாலே திடீர்னு உங்களுக்கே தெரியாது, ஆஹா, உங்களுடைய பழைய பர்சனாலிட்டி ரிடண்டன்டாவும் இர்ரெலவென்டாவும் போய் அதை மறந்து போயிருப்பீர்கள். அப்படியெல்லாம் இருந்தோமா? நம்மள நாமளே அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கோமா? தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களை உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக் கொள்வதை நிறுத்துங்க. அதுவே உங்களை சமாதி பழகுவதற்கு மிகப்பெரிய சக்தியும் எக்ஸைட்மெண்ட்டும் உற்சாகத்தையும் கொடுத்துருங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை உள்வாங்குங்க. விட்னஸிங் த விட்னஸ், சமாதி பழகினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். வெறும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் இதை நான் உங்களுக்கு தீட்சையா கொடுக்குறேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரமசிவ பரம்பொருள் எனக்கு மிகப்பெரிய சக்திகளை அளித்து அவரே என் மூலமாக வெளிப்பட்டு இந்த மிக பெரும் திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் பரமானுபூதி அளிக்கும் திருப்பணியை அவரே செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாட்சியாக சொல்லுகின்றேன். அடுத்த 24 மணி நேரம் அப்சர்வ் த அப்சர்வர், விட்னஸ் த விட்னஸ். சாட்சியா இருங்க. நீங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத இந்த 24 மணி நேரத்திலே 1-2 மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அனுபவத்தை இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எஸ்பிஹெச் ஐடிஸ் இருக்கு பாருங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணி டேக் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் அதை ஃபர்தரா எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறது எப்படிங்கிறதையும் விளக்குறேன். இந்த 24 மணி நேரம் இன்னையிலிருந்து நாளைக்கு சத்சங்கத்துக்கு வர வரைக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வேணும்னு ரொம்ப வேணும்னு நினைக்கிற உங்களுடைய ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ்புக் எஸ்பிஹெச் நித்யானந்த ஐடியிலையும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணி எனக்கு டேக் பண்ணுங்க. டேக் த எஸ்பிஹெச் ஐடி. இதை பண்ணுங்க. நாளைக்கு இதை ஃபர்தரா எப்படி எடுத்துட்டு போறதுன்னு அடுத்த நிலை பாடத்தை, அடுத்த நிலை ஞான ரசவாதத்தை காண்போம். இப்போ பரமசிவசேனை 15வது பேட்ச்ல கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா அன்பர்கள், கைலாசா திருவண்ணாமலையில் இருக்கின்ற, கைலாசா லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் விசேஷ தீட்சை அளிக்கின்றேன். சிவோகம். ஆழ்ந்து கேளுங்கள். சிவோ
சிவோகம் சிவோகம். கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து இந்த விசேஷ தீட்சை மந்திரத்தை உள்வாங்குங்கள். சிவோகம் 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 சிவ அகம் சிவோகம் அகம் சிவம் சிவம் அகம் சிவோகம் 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 சிவோ அகம் சிவோ அகம் சிவோகம் 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 சிவோ அகம் அகம் சிவ சிவோ அகம் சிவ அகம் அகம் சிவ சிவ அகம் ஓ அகம் ஓ அகம் அகம் சிவ சிவ அகம் ஓ அகம் சிவோ அகம் அகம் சிவ சிவ அகம் ஓ அகம் ஓ அகம் அகம் சிவ சிவோ அகம் சிவோ அகம் அகம் சிவ சிவோ அகம் அகம் சிவ சிவோ அகம் அகம் சிவோ அகம் அகம் சிவ சிவோ அகம் சிவோகம் சிவோகம் நீங்கள் எல்லோரும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று பரமானந்தத்தில் நிலை பெற்று பரமசிவ பரம்பொருளோடு இரண்டறக் கலர்ந்து சிவசாயுஜ்யத்திருந்து சிவோகம் எனும் சத்தியத்தை உணர்ந்து நித்யானந்தத்தில் நிலை பெறுவீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன்.
ஆனந்தமாக இருங்கள். Nityanam, thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.